சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம் எழுந்துள்ளது. தேனாம்பேட்டையில் உள்ள ஆனந்தா உணவகத்தில் உணவு சமைக்க சிலிண்டர்கள் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், பெங்களூருவில் ஏற்கனவே வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல இடங்களிலும் உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. சென்னையில என்ன நிலவரம்? குறிப்பாக ஹோட்டல் உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க? சென்னையில் இந்த வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக பல உணவகங்கள் மூடப்படும் நிலையில் உள்ளது. பிரபல செயின்லிங்க் உணவகங்கள் என சொல்லக்கூடிய பல்வேறு கிளைகள் வைத்திருக்கூடிய உணவகங்கள் தங்களுடைய உணவு மெனுக்களுடைய எண்ணிக்கையை குறைத்திருக்கின்றன. நாம் அதுபோன்ற ஒரு உணவகத்தில் தான் இருக்கிறோம். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆனந்தா உணவகத்தில் இன்றைய தினம் முதல் பிரபலமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகள் என்பது தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அறிவிப்பாகவே அவர்கள் போட்டிருக்கிறார்கள். என்றால் சிலிண்டர்கள் இருந்தால் மட்டுமே புதுதாக வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய உணவுகளை சமைத்து தர முடியும். அதுபோன்ற நிலை இல்லை. அதன் காரணமாக இன்றைய தினம் மதிய நேரத்தில் மீல்ஸ் மற்றும் வெரைட்டி ரைஸ் எனக்கூடிய ஒரு சில வகை உணவுகள் மட்டுமே இன்றைய தினம் கிடைக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உணவகத்தில் 50க்கும் மேற்பட்ட மெனுக்களில் பொதுமக்கள் கேட்கக்கூடிய உணவு வகைகளை உடனடியாக நேரடியாக சமைத்து கொடுப்போம். ஆனால் இதுபோன்ற உணவுகள் எல்லாம் இன்னைக்கு கிடையாது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். வழக்கமாக இந்த உணவகத்திற்கு வரக்கூடிய சமையல் எரிவாயு எண்ணிக்கை என்பது குறைந்திருக்கிறது. அதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய உணவு வகைகளை சமைத்து கொடுக்க முடியவில்லை. அதன் காரணமாகவே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனை வாடிக்கையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். அது ஒரு புறம் என்றால் இன்னும் அடுத்த நாட்கள் சமைப்பதற்கு தேவையான சிலிண்டர்கள் கையிருப்பில் இல்லை என்ற நிலையை கூறுகிறார்கள். இது தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நாராயண்கிட்ட கேட்கலாம். சார், உங்க கடைக்கு எத்தனை சிலிண்டர் தேவைப்படும்? இன்னைக்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமா என்னென்ன பிரச்சனைகள்? கடைக்கு 10 சிலிண்டர் வரைக்கும் தேவைப்படுது. இது வரைக்கும் சிலிண்டர் எங்களுக்கு எந்த இதுவும் கொடுக்கல. 7-8 தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய ஐட்டங்களை நிப்பாட்டி இருக்கிறோம். ஆப்பம், குருமா, கொல்கட்டை, கார கொல்கட்டை, இனிப்பு கொல்கட்டை, இந்த எல்லாம் எதுவுமே நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். ஈவினிங்ல குருமா வகைகள்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். சோலாபுரி நிப்பாட்டி வச்சாச்சு. சென்னா நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அப்புறம் சைனீஸ்ல 2-3 ஐட்டம் நிறைய பொருள் நிப்பாட்டி வச்சிருக்கோம். எரிபொருள் இல்ல. எரிபொருள் இல்லாம எதுவும் பண்ண முடியல. ஒரு உணவகத்துக்கு நீரும் எரிபொருள் தான் அவசியம். இந்த ரெண்டுமே இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. வீட்டுக்குனாலும் சரி. இப்போ உங்க ஏஜென்சிஸ் கேட்டீங்களா? எப்ப சிலிண்டர் வர ஏதாவது சொன்னாங்களா? சொல்லியிருக்கு சார். நேரத்தில இருந்து அவங்கள்ட்ட முறையீடு பண்ணியிருக்கோம். நிறைய சொல்லி இருக்கிறோம். இந்த அனுப்புறேன் இருக்கிறாங்க, எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறேன் இருக்கிறாங்க, தர்றேன் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லல, தர்றேன் இருக்கிறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்றேன் இருக்கிறாங்க. பாக்குறோம், முயற்சி பண்றோம். வேதவல்லி, இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கூறக்கூடியதை நாம் கேட்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் சென்னை தேனாம்பேட்டை மட்டுமல்லாமல் டி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் செயல்படக்கூடிய பிரபல உணவகங்களுடைய மெனுக்களுடைய எண்ணிக்கை குறைத்திருக்கின்றன. அதே போன்று திருவல்லிக்கேணி செயல்படக்கூடிய ரத்னா கஃபேயிலும் அவங்களுடைய மெனுக்கள் என்பது குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். கையிருப்பில் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர்களை வைத்து ஒரு சில உணவு வகைகளை தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருவதாக கூறுகிறார்கள். அதே நேரத்தில் இன்றைய தினத்துக்கு பிறகு நாளை கடைகள் இயங்குவது சந்தேகம் என்றே அவர்கள் கூறி வருகிறார்கள். ஆகவே சென்னையில் இந்த உணவு கடைகளை நம்பி உணவுகளை நம்பி இருக்கக்கூடிய பேச்சுலர்ஸ் என சொல்லக்கூடிய இந்த உணவகத்திலே சாப்பிடக்கூடியவர்களுடைய நிலை என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. பலரும் மதிய நேரத்தில் இரவு நேரத்தில் உணவகங்களில் வெளியே சென்று சாப்பிடுவர்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே சென்னையில் இன்றைய தினம் சிலிண்டர்கள் கிடைக்கவில்லை என்றால் நாளைய தினம் ஏராளமான உணவு கடைகள் மூடப்படும் நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வேதவல்லி, உணவு வகைகளை குறைத்திருக்கிறார்கள். இந்நிலை இப்படியே நீடித்தால் உணவகம் மூடப்படும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.